ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பயங்கரமாக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு படம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நான் அவங்கள ஹீரோயினே சொல்லிக்கிறேன். இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நம்ம ஹீரோயினோட அக்கா. இவங்க ஒரு கிரிமினல் லாயர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க ஹீரோயினோட வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி. நான் அவங்கள வேலைக்காரினே சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அக்காவுக்கும் அம்மா அப்பா கிடையாது. சின்ன வயசாக இருக்கும்போதே ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்க அக்கா தான் வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த நபர் யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த நபர் தாங்க நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அக்கா ஒரு லாயர். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்குது. அப்புறம் ஏன் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரில. அக்காவும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டே எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அவரும் என்னால் டைவர்ஸ் தர முடியாது, என்னோடய குழந்தைங்க எனக்கு வேணும்னு சொல்லி இவங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அக்கா ஒரு லாயர்னு தான் பார்த்தோம். இப்போ நம்ம அக்காவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது ஜட்ஜாக ப்ரொமோட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதுக்காக டெல்லிக்கு போய் இங்கே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அக்காவோ டெல்லிக்கு போகிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே காரில் வந்துக்கிட்டு இருந்தால் நம்ம அக்காவோட கார் டிரைவர் லீவு கேட்குறாரு. ஸோ அக்காவோ லீவு தர முடியாதுன்றாங்க. ஏன்னா நான் டெல்லிக்கு போயிட்டேன்னா குழந்தைங்களை நீ தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சியும் ஆஃபீஸ்க்கு நீ தான் கொண்டு போய் விடணும். அதனால நான் திரும்ப ஊருக்கு போயிட்டு வந்த உடனே நீ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் டிரைவரை நான் டிரைவர்னே சொல்லிக்கலாம். ஒரு முக்கியமான ரோலு. அக்காவோ காரில் வந்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி 4 பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் காரை நிப்பாட்டிட்டு எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அதுக்கு அந்த நபர்களும் மிரட்டல் துணியில் பேசுகிறாங்க. எதுக்காக நம்ம ஹீரோயினோட அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடிங்களோட முதலாளி ஜெயிலில் இருப்பார். ஸோ அவருக்காக இந்த கேஸை எடுத்துகிட்டு அவரை எப்படியாவது வாதாடி வெளில கொண்டு வரணும்னு பேசுகிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்பவே மிரட்டல் தொழிலில் பேசுனனால அவங்க கேஸை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் காஃபி ஷாப்பில் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோங்க. ஸோ நம்ம ஹீரோவும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அக்கா கிட்ட பேச, நானும் என் ஃபேமிலி கிட்ட பேசி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் அவங்க லவ்வரை பற்றி அவங்க அக்கா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அக்காவுமே உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம அக்கா டெல்லிக்கு கிளம்புறாங்க. டெல்லிக்கு போகிற அக்காவும் நான் வர வரைக்கும் ஒழுங்காக இருக்கணும், பசங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் மலையை தங்கச்சிக்கு பொழிஞ்சிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களை சீக்கிரம் கிளப்பி கொண்டு போய் ஸ்கூல்லையும் விட்டுருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு இங்கே அக்கா கிளம்பினோடனே நேராக ஹீரோயின் அக்காவோட பசங்களை குளிப்பாட்டி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு கிளம்பி அழைச்சிட்டு வெளில வராங்க. ஸோ இவங்க இருக்கதோ 5th ஃப்ளோர். இறங்கி போகிறதுக்காக லிஃப்ட்டை போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் லிஃப்ட்டை திறந்தா அந்த குட்டி பசங்களும் நாங்கள் ஸ்டெப்ஸில் வரோம், நீங்கள் லிஃப்ட்டில் வாங்க, யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்லி காம்படிஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 வாளும் படியில் ஓடுது வேக வேகமாக. சரின்னு ஹீரோயினும் நம்ம லிஃப்ட்லேயே போவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியாக லிஃப்ட்டில் வராங்க. ஸோ லிஃப்ட்டில் வரப்போ ஹீரோயின் அவங்க அக்காவுக்கு ஃபோன் அடித்து என்னக்கா டெல்லி ரீச் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்டே பேசிக்கிட்டே தான் வராங்க. அக்காவும் நான் இப்போ தாம்மா டெல்லி ரீச் ஆனேன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பேசி முடித்த உடனே ஹீரோயினோட அக்காவுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாதிரி ஆகுது. திடீர்னு அவங்க அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் லிஃப்ட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. ஸோ அக்கா மயக்கம் போட்ட விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ இங்கே குழந்தைங்களை காணுமேன்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸில் தானே வந்தாங்க, இந்த நேரம் வந்திருக்கணுமேனு சொல்லிட்டு வாட்ச்மேன்கிட்ட போய் விசாரித்தா வாட்ச்மேனும் நான் இங்கே தான் மேடம் இருக்கேன், குழந்தைங்க இன்னும் வரவே இல்லையேன்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக டிரைவர் வராரு. என்னம்மா ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தைங்களை காணோன்னு கேட்கவும் அப்போ தான் ஹீரோயின் மாதிரி குழந்தைங்க ஸ்டெப்ஸில் வரேன்னு சொன்னாங்க, காலே காணணுன்னு பதட்டத்தோடு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயின் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி கூட அங்கே வந்துடுறாங்க. ஸோ இதை பற்றி ஹீரோயின் வேலைக்காரிட்டையும் சொல்லவும் வேலைக்காரியும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைங்கள. ஹீரோயின் அப்போ வாட்ச்மேன் கிட்டே இருக்க ஃபோனை பார்க்குறாங்க. ஸோ லேண்ட்லைன் மூலியமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஒரு தெரிஞ்ச 4-5 வீடுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கே குழந்தைங்க வந்தாங்களான்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடுங்கள்லாம் இங்கே குழந்தைங்க வரலையேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இன்னும் பதட்டமாகுது. இங்கே நம்ம வேலைக்கார அம்மாவோ அவங்களுக்கு தெரிஞ்ச இடம்லாம் தேடி பார்த்துட்டு இன்னும் குழந்தைங்கள காணுமான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லவும் நம்ம ஹீரோயின் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வேலைக்கார அம்மாவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அசோசியேஷன் செக்ரட்டரிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்கள காணும்னு
சொல்லவும் சரி வாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அந்த சிசிடிவியில் மெயின்டைன் பண்ணுற அந்த ஆள்கிட்ட கேட்டால் அந்த ஆள் இன்னைக்கு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, நேற்று நைட்டும் எலி ஒயரை கடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோவை நேராக அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை குழந்தைங்க காணா போய் 2 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ 24 மணி நேரம் ஆனால் தான் நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசி அனுப்பிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஹீரோட படித்த ஸ்கூல்மேட் வந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவரை அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சிடுறாங்க. ஸோ அவரை ஒரு கான்ஸ்டபிள் ஸோ அவரோட துணையோட அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரி புக்கெல்லாம் செக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் வேலைக்கார அம்மா அப்புறம் போலீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா வீட்டையும் போய் தட்டி உள்ள குழந்தைங்க இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே குழந்தைங்க இல்லை. கரெக்டாக அந்த நம்ம ஹீரோவோட போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஃபோன் கால் வந்து ஒரு வேலை வந்துடுறதுனால அவரும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்களா குழந்தைங்க கிடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அவருடைய இடத்துக்கு வரப்போ அங்கே ஒரு பார்சல் இருக்கும். அந்த பார்சலை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா பசங்களோட ஐடி கார்டு இருக்கும். அந்த கவரில் ஒரு நோக்கியா பட்டன் ஃபோனும் இருக்கும். அந்த ஃபோன் கரெக்டாக ரிங் அடிக்கவும் அதை எடுத்து ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அக்காவோட பசங்களை நான் தான் கடத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் ஒருத்தன் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கிட்னாப்பர் உன்னோட அக்கா பசங்க உனக்கு உயிரோட முழுசாக வேணும்னா உடனே 15 லட்சத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துல கொண்டு வான்னு சொல்கிறான். சரின்னு ஹீரோயினும் வீட்டுக்கு போய் அவங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் காசு கம்மியாக தான் வருது. வேறு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் ஹீரோயினோட அக்காவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினோட அக்காவோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. எந்த காரணத்தினாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைல்டாக ஒரு சின்ன அட்டாக் வந்திருக்கும். ஸோ இதை பற்றி டாக்டர் அவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ஃபேமிலின்லாம் யாரும் இல்லை, என் தங்கச்சி மட்டும்தான். அவள் எனக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலே பயந்துருவா, அதனால் அவள்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அவங்களே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வருவோம். ஸோ ஹீரோயின் கிட்ட காசு பத்தாதனால நேராக அவங்க மாமா கிட்ட கடன் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மாமா மீன்ஸ் ஹீரோயினோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான். கிட்ட போய் எனக்கு இமிடியேட்டாக 15 லட்சம் வேணும்னோன்னா அவர் ஒரு கண்டிஷனை வைக்கிறாரு. என்ன கண்டிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். நம்ம ஹீரோயினுக்கு தான் அம்மா அப்பா கிடையாது. ஸோ அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன தனியாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அக்கா வந்து அவங்க வீட்டுக்கே தங்கச்சி அழைச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்படி இவங்க எல்லாரும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம அக்காவோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை அக்கா பார்த்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அதனால தான் டைவர்ஸும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தான் அதுக்கான ஃப்ளாஷ்பேக்கும் காரணமும் நமக்கு புரியுது. அப்படியே சீனை கட் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஸோ மாமா இப்போ என்ன கண்டிஷன் ஹீரோயினுக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ கேட்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன், ஆனால் நான் உன்கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு உன் கைப்பட ஒரு லெட்ரு எழுதி தரணும்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வராங்க. அந்த பணத்தை கில்லருக்கு கொடுக்குறதுக்காக ஒரு பேக்கில் வச்சு பேக் பண்ணி கில்லர்கிட்ட ஃபோன் அடித்து எங்கே வரணும்னு கேட்குறப்ப கில்லரும் அந்த இடத்துல எதுவும் ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்கக்கூடாது, போலீஸ்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷனை சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க. ஸோ அந்த ட்ரெயின் கரெக்டாக மூட போகிற நேரத்தில் பேகை வெளில தூக்கி போடுன்னு சொல்லவும் ஹீரோயின் அதே மாதிரி பேகை வெளில தூக்கி போட்டுடுறாங்க. ஹீரோயின் பேகை வெளில தூக்கி போட்ட உடனே முகம் மூடி போட்ட ஒரு நபர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோயினோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த பண பேக்கில் நம்ம ஹீரோ ஜிபிஎஸ் ட்ராக்கர் வச்சுருக்காரு. இதை வில்லன் கண்டுபிடிச்சிட்டான், அதாவது கிட்னாப்பர் கண்டுபிடிச்சிட்டான். கிட்னாப்பர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன ரூல்ஸை நீ மீறிட்டு உன்னோட குழந்தைங்களை தர முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோயினோ கடுப்பாகி ஃபோனை உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சுயநினைக்கு வந்த ஹீரோயினோ ஐயோ இந்த ஃபோனை உடைச்சாச்சு, அப்புறம் கில்லர்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறது கிட்னாப்பர் கிட்டன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக அந்த நேரத்தில் வேலைக்கார அம்மா ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேலைக்கார அம்மா ஃபோன்லேருந்து கிட்னாப்பர் பேசுகிறான். எப்படி வேலைக்கார அம்மாவோட ஃபோன் நம்பர் கிட்னாப்பருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில. ஸோ கிட்னாப்பர் இந்த தடவை பேசி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி உன்னை போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறேன், நீ இன்னொரு 15 லட்சத்தை கொண்டு வந்து கொடும், அப்போ உங்கள் அக்கா பசங்களை விட்டுடுறேன், இந்த தடவை நீ ஏதாவது தப்பு பண்ணினா நான் சும்மா இருக்க மாட்டோம், உங்கள் அக்கா பசங்களை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ இன்னொரு 15 லட்சத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஹீரோயின் ஒரு செக்கை பார்க்குறாங்க. ஸோ அந்த செக்கில் இருக்க சிக்னேச்சர் மாதிரியே போட்டு கற்றுக்கிட்டு செக்கு 15 லட்சத்துக்கு எழுதி பேங்கில் போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த தடவை கிட்னாப்பர் என்ன சொல்கிறான்னா, உன் காரை எடுத்துக்கிட்டு பண பேக்கை நீ மட்டும் எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோட அட்ரஸை கொடுக்குறான். ஸோ ஹீரோயினா எனக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னோன்னா அப்போ உன் டிரைவரை அழைச்சிட்டு வா, வேறு யார் கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு.
இந்த தடவை கொஞ்சம் உஷாரா இருக்காங்க. நீ முதல்ல குழந்தைங்கள என்கிட்ட காட்டினா தான் நான் பணத்த குடுப்பேன்னு சொல்லவும், அப்படியா? அப்ப நான் உனக்கு ஒரு மெயில் ஐடி சொல்றேன். அந்த மெயில போய் செக் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. சரின்னு அந்த மெயில போய் செக் பண்ணி பார்த்தா 2 குழந்தைங்களையும் ஒருத்தன் வந்து முகத்த மூடிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத பார்த்தோனே ஹீரோயின் பயந்துடுறாங்க. "நீ குழந்தைங்கள எதுவும் பண்ணாத. நான் பணத்த குடுத்துடுறேன்னு" சொல்லிட்டு, "நீ எந்த இடமோ சொல்லுன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துக்கு டிரைவரோட போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனோனே காருக்குள்ளேயே பேக்க வச்சுட்டு, "நீங்க கொஞ்சம் தூரமா மறைவான இடத்துல நில்லுங்கன்னு" கில்லர் சொல்லவும், அதே மாரி நிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்துலன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லிவிட்டாரு இல்லையா? போலீஸ் ஃப்ரெண்டு. அவரு அந்த இடத்துக்கு வந்து கிட்னாப்பர் எப்படியாவது புடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவரு அங்க தலைமறைவா இருக்க, இந்த விஷயம் கிட்னாப்பருக்கு தெரிஞ்சிருது. கிட்னாப்பரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஸோ இதோட "நீ 3வது தடவ தப்பு பண்ணிட்ட. ஸோ கண்டிப்பா குழந்தைங்கள விடமாட்டேன். அப்படியும் உனக்கு குழந்தைங்க வேணும்னா பாவப்பட்டு உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இன்னொரு 15,00,000 குடுங்குறாரு. ஹீரோ இன்னொரு 15,00,000க்கு எங்கெங்க போவாங்க. அப்ப ஹீரோவோ "நீ எங்க வீட்டுக்கு வா. நான் எங்க அம்மா அப்பாட்ட பேசி வாங்கி தரேன்னு" சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க ஹீரோவோட அம்மா அப்பாவோ ஹீரோயின்ட்ட "என்னதாம்மா பிரச்சனை? ஏம்மா 15,00,000ன்னு" கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அவங்களும் இது உண்மைன்னு நம்பல. எப்படிங்க குழந்தை கீழ வந்து திடீர்னு காணாம போகும்ன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின ஒரு மாரி திட்டி அனுப்பிடுறாங்க. சரின்னு ஹீரோயின் அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல இருக்க ஓனர்ட்ட போய் கடன் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு அங்க போனா, அவரும் தப்பு தப்பா பேசி "என் கூட படுக்கிறியான்னு" கேட்டு ஹீரோயின அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இங்க அப்படியே சீன கட் பண்ணா ஹீரோயினோட அக்கா பசங்கள காட்டுறாங்க. ஸோ அந்த பசங்க அழுதுகிட்டே ஒரு கதவ தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வெளியில அந்த பூட்ட தொறந்துட்டு கதவ தொறந்துட்டு யாரோ ஒரு லேடி உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்ல வேலை பார்க்குற வேலைக்கார பொண்ணுங்க. ஸோ இந்த பசங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ்ல கீழ இறங்கி வரப்ப, வேலைக்கார அம்மா தான் அந்த பசங்கள கூட்டிட்டு போய் அதே அப்பார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா காலியா இருக்க ஒரு ஃப்ளாட்டுக்குள்ள பூட்டி வச்சிருப்பா. ஸோ இவ பூட்டி வச்சுட்டு தான் இவ்ளோ நாடகத்தையும் பண்றான்னு பார்த்தா, இவளுக்கு துணையா ஒருத்தன் இருக்கான் அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே. அவன் தான் அந்த குழந்தைங்க வெளில போகாம பார்த்துக்கிட்டு இருக்க ஆளு. நம்ம ஹீரோயின் கிட்டயும் ஃபோன் பேசி பணத்த கேட்டுட்டு இருக்க ஆளு. அது மட்டும் இல்லாம அவன் அந்த வேலைக்கார அம்மாவோட சொந்த தம்பின்னு தெரிய வருது. ஸோ வேலைக்கார அம்மாவும் கிட்னாப்பர் தம்பி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவள்ட்ட நம்ம பணத்தை கறந்துட்டு கடைசியில் அந்த குழந்தைங்கள கொன்று போட்டுடலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் 15,00,000க்கு பணம் ரெடி பண்ண முடியாமல் என்னடா பண்ணுறதுன்னு ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப, நம்ம ஹீரோ பின்னாடியே ஹீரோயினை தடுத்து நிறுத்துறாரு. என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோ "நீ ஒன்றும் கவலைப்படாத, 15,00,000 நான் ரெடி பண்ணிட்டேன், இந்த காசுன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் கொடுக்குறாரு. ஏது இந்த காசுன்னு ஹீரோயின் கேட்குறப்ப, "எங்கள் வீட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் நான் உங்கள் வீட்லேயும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு" சொல்கிறாரு. ஸோ இந்த தடவை கிட்னாப்பர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை வேலைக்கார அம்மாட்ட கொடுத்து விட சொல்கிறான். ஸோ வேலைக்கார அம்மாட்ட கொடுத்துட்டா ஸ்டார்டிங்கில் அந்த வேலைக்கார அம்மா பண்ணுற ஆக்டிங்கை பார்க்கணுமே, ஐயோ எனக்கு பயமாக இருக்குமா, ஐயோ நான் போலமான்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்டிங் விட்றா. அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு போகிறா. ஸோ திருடங்கிட்டேயே பணத்தை கொடுத்து விடுற ஆள் தான் நம்ம ஹீரோயின். இப்போ வேலைக்கார அம்மாவும் நேராக ஒரு பொட்டி கடையில் இறங்கி அந்த பணத்தை அவங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே ஒரு தம்மை வாங்கி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ அவன் என்னை அலைய விடுறாமா, அங்கே வர சொல்கிறாமா, இங்கே வர சொல்கிறாமான்னு சொல்லிட்டு கதையாக கட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினும் பதட்டத்தில் "நீ எதுவுமே பண்ணாத, அவன் என்னென்னலாம் பண்ண சொல்கிறானோ அதை மட்டும் பண்ணுன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார அம்மா ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கோயில் வாசலில் இந்த பணத்தை வச்சுட்டு என்னை வர சொன்னாமான்னு சொல்லிட்டு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின், வேலைக்கார அம்மா, டிரைவர், அப்புறம் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்து, "அம்மா நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, டீ குடிங்கம்மான்னு" சொல்லிட்டு வேலைக்கார அம்மா ஹீரோயின் கிட்ட டீயை நீத்தவும் அவங்க டென்ஷனில் எந்த நேரத்தில் டீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தட்டி விட்டுடுறாங்க. அந்த டீ டிரைவரோட சட்டையில் ஊற்றிடுது. ஸோ சட்டை அழுக்காயிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் சட்டையை மாற்றுறதுக்காக போகிறாரு. அப்போ யதார்த்தமாக டிரைவரை ஹீரோயின் பார்க்குறாங்க. அவர் இந்த டிரைவர் கையில் குத்திருக்க டாட்டூவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் நம்ம ஹீரோயின்ட்ட பணத்தை வாங்குறதுக்காக ஒரு வீடியோ அனுப்பியிருப்பார் இல்லையா மெயிலுக்கு, அந்த குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ. அதில் முகத்தை மூடிக்கிட்டு ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த ஆளோட கையிலையும் இதே டாட்டூவோ தான் இருக்கும். ஸோ அதனால் சந்தேகப்பட்ட ஹீரோயின் டிரைவர்கிட்ட எதுவும் சொல்லாமல், "அண்ணா 2 டெட் பாடி கிடக்கான், வாங்க ஸ்டேஷனில் போய் பார்த்துடலாம் நம்ம குழந்தைங்களாம் என்னன்னு" சொல்லிட்டு ஒரு கதையை விட்டு டிரைவரை நேராக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே போலீஸ் ஆஃபீஸரை இவரை விசாரிக்க சொல்லி கேட்கவும், அங்கே போட்டு அடின்னு அடித்து டிரைவரை ஏதாவது உண்மையை சொல்கிறான்னு கேட்டால் அவர் கடைசி வரைக்கும் ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டாரு. சரின்னு டிரைவரோட வீட்டில் போய் ஏதாவது செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொட்டி கடையில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பணம் வச்சு கிட்னாப்பர்கிட்ட கொடுத்த பேக் மாதிரியே ஒருத்தர் வச்சுட்டு நிற்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோ அதே இடத்துல இறங்கி அது யாருன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி பார்த்தா,
அந்த நபர் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கண்ட்ரோல் ரூமில் வேலை பார்க்குறவன் தெரிய வருது. ஹீரோ அவனை துரத்தி பிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவனை பிடிக்க போயிட்டாரு. இங்கே ஹீரோயினும் அந்த டிரைவரோட வீட்டில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு டிரைவரோட வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியாக டிரைவரோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோ கிடைக்கிது. அந்த ஃபோட்டோ யார் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார அம்மாவும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற சிசிடிவி கண்ட்ரோல் ரூமோட ஆளும் ஒரு ஃபோட்டோவில் இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது அந்த நம்பர் நம்ம வேலைக்கார அம்மாவோட ஹஸ்பண்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் டிரைவர்னு ஒரு ஆளை பார்த்தோமே அவன் நம்ம வேலைக்கார அம்மாவோட அப்பான்னு தெரிய வருது. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து தான் இந்த குழந்தைங்களை கடத்தி வச்சு பணம் மிரட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு கரெக்டாக ஹீரோ ஃபோன் அடித்து நீ ஒன்றும் பயப்படாத, அந்த சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் மேன் ஓடினான்னு அவனை நான் பிடிச்சிட்டேன். ஸோ அவனை பிடிச்சி மிரட்டினதில் குழந்தைங்க எங்கே இருக்காங்கிறத அவன் சொல்லிட்டான். ஸோ குழந்தைங்களையும் நான் பிடிச்சிட்டேன், சேஃபு தான். ஸோ இப்போ 2 பேரும் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க, நீ சேஃபாக இரு, நீ எங்கே இருந்தாலும் சேஃபாக இருமா, நீ இருக்க இடத்த மட்டும் சொல்லு, உடனே நான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருந்தா. இங்கே ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வேலைக்கார அம்மா வந்துட்டா. ஸோ வேலைக்கார அம்மா தான் இவ்வளோதான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, வெறி கொண்டு அடிக்கிறாங்க. ஹீரோயின் இங்கே வெறிக்கொண்டு வேலைக்கார அம்மாவை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்கே கரெக்டாக செக்யூரிட்டி வராரு. செக்யூரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார அம்மாவோட அண்ணன் தெரியுது. ஒட்டு மொத்தமாக இந்த குடும்பமே சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ஸ்கெட்சு போட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா பசங்களை கடத்தி பணம் பறிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இங்கே ஹீரோயின் இவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக போலீஸோட நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அக்யூஸ்ட் 5 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இங்கே ஹீரோயினோட அக்காவோ உடம்பு நல்லாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அக்காவை ஒருத்தர் ஜெயிலில் இருந்துக்கிட்டு இந்த கேஸை எடுத்துக்கங்கம்மான்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட நம்ம அக்கா ஒரு ஹெல்ப் கேட்டு இந்த 5 பேரையும் ஜெயிலே போட்டு தள்ள வச்சிருப்பா. ஸோ அந்த நபரும் ஹீரோயினோட அக்காவுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 5 பேரையும் போட்டு தள்ளிட்டேன், என் கேஸை இப்போயாவது எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கவும் கண்டிப்பாக உன் கேஸை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்கா பேசுகிறதோட இந்த படம் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.